வணக்கம் நண்பர்களே. இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வேர்ல்டு லயன் டே, உலக சிங்க தினம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கொண்டாடப்படுது. நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கிர் காடுகள் இருக்குது பார்த்தீங்களா, கிர் நேஷனல் பார்க் இருக்குது பார்த்தீங்களா, சிங்கம் வளர்க்குறதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக அது வந்து பார்க்கப்படுது. அதாவது ஏசியாட்டிக் லயன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து அங்கே கிர் நேஷனல் பார்க்கில் தான் மிக அதிக அளவில் நம்ம வந்து பார்க்க முடியுது. குஜராத் அரசாங்கமும் மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த சிங்கம் வளர்ப்பதற்கு, சிங்கத்துக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தவிர்ப்பதற்கு, சிங்கத்துடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிப்பதற்கெல்லாம் பல ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து வேர்ல்டு லயன் டே. இந்த கிர் காடுகளில், கிர் நேஷனல் பார்க்கில் இருக்கக்கூடிய சிங்கங்களுடைய புகைப்படங்கள்லாம் வந்து ஷேர் ஆகிருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இன்றைக்கி வயநாடு வந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தியை வந்து பார்க்க முடியுது. விமானம் மூலமாக கண்ணூர் விமான நிலையத்துக்கு போயிருக்காரு. பிறகு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக வயநாட்டில் அந்த நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஹெலிகாப்டர் மூலமாக ஆய்வு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். பிரைம் மினிஸ்டரோட கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் கூட இருந்திருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். ஓகே. முன்னதாக கண்ணூர் விமான நிலையத்தில் பிரதமர் மோடி அவர்களை கேரளாவுடைய கவர்னர் ஆரிஃப் முகமது கான் அவர்களும் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் நேரடியாக விமான நிலையம் வந்து தங்களுடைய வரவேற்பை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹெலிகாப்டரில் சீஃப் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் ஒன்றாக சேர்ந்து தான் ஆய்வு வந்து நடத்தியிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் முன்னாடி வயநாடுடைய எம்பியாக இருந்தவர், இப்போ வயநாடுடைய எம்பியாக பிரியங்கா காந்தி அவர்களை வந்து வேட்பாளராக காங்கிரஸ் வந்து களமிறக்க போகிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப நன்றி, பிரைம் மினிஸ்டர் வயநாட்டுக்கு போய் ஆய்வு செய்ய போகிறாரு பார்த்தீங்களா, ரொம்ப நன்றி, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நேஷனல் டிசாஸ்டராக இதை அறிவிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. பாஜகவினர் பார்த்தீங்களா, நன்றி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் உங்களுடைய பாலிடிக்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. இதில் என்ன பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. 2009 யாருடைய ஆட்சி நடந்துச்சு? திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சி வந்து மத்தியில் நடந்துச்சு. வெஸ்ட் பெங்காலை ஒரு சைக்ளோன் வந்து கடுமையாக தாக்குது. அந்த சைக்ளோனுடைய பேர் என்ன அப்படின்னா ஐலா அப்படிங்கிற ஒரு புயல் கடுமையாக தாக்குது. அப்போது பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி, ராஜ்யசபாவில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. இது மாதிரி ஐலா சைக்ளோன் வந்து வெஸ்ட் பெங்காலை கடுமையாக தாக்கியிருக்கு, பல பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, பல பேர் வீடுகள்லாம் இழந்திருக்காங்க. இந்த ஐலா சைக்ளோனை நேஷனல் டிசாஸ்டராக அறிவிப்பதற்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபாவில் கேள்வி கேட்கப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அப்படி எந்த ஒரு ப்ரொவிஷனும் இல்லை, அப்படி எந்த ஒரு வழக்கமும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கக்கூடிய நேச்சுரல் டிசாஸ்டரை நேஷனல் டிசாஸ்டராக அறிவிக்கக்கூடிய ப்ரொவிஷன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அப்போவே பதில் வந்து கொடுத்தாங்க. ஓகே. அப்போ உங்களுடைய ஆட்சியில், நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அதை நேஷனல் டிசாஸ்டராக நீங்கள் வந்து அறிவிக்க மாட்டீங்க. உதாரணத்துக்கு சுனாமி வந்து நம்ம தமிழகத்தை தாக்குனுச்சுல, சுனாமியை வந்து நேஷனல் டிசாஸ்டராக காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சாங்களா? இல்லை. அதை தான் சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய ஆட்சியில் ஒரு டிசாஸ்டர் வருது அப்படின்னா அது நேஷனல் டிசாஸ்டராக அறிவித்தது கிடையாது, அந்த வழக்கமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் அதே கேள்வியை வந்து எங்ககிட்ட கேட்டு இதை நேஷனல் டிசாஸ்டராக அறிவிக்கணும் அப்படிங்கிற டிமாண்டை முன்வைப்பீங்க. என்ன நியாயமா அப்படிங்கிற மாதிரி பாஜக கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒலிம்பிக்கில், பாரிஸ் ஒலிம்பிக்கில் பாக்ஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இமானே கலீஃப் அப்படிங்கிறவங்க வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. யார் இவங்க? சமீபத்தில் கூட ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சுல, இட்டாலியுடைய பாக்ஸர் அவங்களோட வந்து மோதும்போது இந்த அல்ஜீரியாவுடைய பிளேயர் இமானே கலீஃப் வந்து பயங்கரமாக குத்திடுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் 40-46 செகண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த போட்டியிலேருந்து வெளியேறிறாங்க இட்டாலியுடைய பாக்ஸர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமானே கலீஃப் பார்த்தீங்க அப்படின்னா உலக பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த போட்டியில் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டவங்க. எதுக்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க? நார்மலாக பெண்கள் அப்படின்னா XX குரோமோசோம் இருக்கும், ஆனால் இவங்க வந்து அந்த ஜெண்டர் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டாங்க. XY குரோமோசோம் அவங்களுக்கு இருந்திருக்கு. XY குரோமோசோம் அப்படின்னா ஆணுக்கு தான் XY குரோமோசோம் இருக்கும், பெண்களுக்கு XX குரோமோசோம் வந்து இருக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து XY குரோமோசோம் இருக்கிறதுனால இவங்க வந்து அந்த ஃபீமேல் கேட்டகரியில் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெண்டர் டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அதனால தான் வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப், பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியிலேருந்து அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி பார்த்தீங்கன்னா இமானே கலீஃபுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துட்றாங்க. இட்டாலி பிளேயரோட வந்து மோத விடுறாங்க. இவங்களுடைய பஞ்சை வந்து அவங்களால வந்து ஃபேஸ் பண்ண முடியலை. அதனால தான் 40 வினாடியிலேயே அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியேறிட்டாங்க. இப்போ இமானே கலீஃப் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க, ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. கனிமொழி அவர்கள் பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க இமானே கலீஃபுக்கு. பாராட்டு தெரிவித்து வி ஸ்டாண்ட் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க. இப்போ இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு.
இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.